காட் 56 out of 100 in tax. ஸோ இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா லைக் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரொவிஷன் வந்து படிச்சுட்டு தென் அதோட அப்ளிகேஷன் வந்து நான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ என்னோட சார் வந்து கன்சைஸ்டு நோட்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த நோட்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான நோட்ஸு. ஸோ நான் அந்த நோட்ஸ் மட்டும் தான் டில் த டேட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ நடுவில் எந்த நோட்ஸும் மாற்றலை. ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் மட்டும் மாற்றிடாதீங்க. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் நான் தியரி படிச்சிட்டேன். தியரி வந்து ஒழுங்காக படித்தேன். அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் தியரி வரும். தியரி பேசிஸில் சம் கொஷின் வரும். ஸோ அது வந்து நான் கீவேர்ட்ஸ் பார்த்துக்கிறேன். எக்ஸாம் ஹாலில் நடந்தது. ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 hours கரெக்டாக. எனக்கு கடைசி 10 நிமிஷத்தில் எனக்கு வந்து டோட்டல் இன்கம் கொஷின் இருந்துச்சு, இன்கம் டேக்ஸ்டு. அதில் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இது வந்து உனக்கு தெரியல, ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறேன்னா டோட்டல் இன்கம் ஃபார்மேட் போட சொல்லிட்டு அந்த பர்டிகுலர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு தென் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ லைன் வேணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பேஸ் லைன் விட்டு ஒரு ஹெட்டாக நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அந்த வந்து அந்த கொஷின் பேப்பரில் எனக்கு அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்து எழுதுகிற மாதிரி. ஸோ அது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். தென் சால்வ் பண்ணும்போது எனக்கு டைமில் பேப்பர் வாங்கிட்டாங்க. அந்த 10 minutesல நான் எழுதுன டோட்டல் இன்கம்க்கு எனக்கு 4.5 marks.